Instagram கொண்ட நீங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்க. அப்படி வந்து லாகின் பண்றப்ப வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகுறதுனால நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வந்து பண்ண முடியாது. இதை எப்படி வந்து சரி பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி வந்து வரும். எதனால இந்த மாதிரி வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் கொண்ட ஒரு மொபைல்ல லாகின் பண்ணியிருப்பீங்க. லாகின் பண்ணிட்டு அதில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் எனபிள் பண்ணிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இன்னொரு மொபைலில் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுமே வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி வந்து வரும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆனில் இருக்கிறதுனால. ஸோ இப்போது இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாதிரி லாகின் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் உங்களோட டிவைஸ் நேம் போட்டு. இப்போது அந்த மொபைலில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த மொபைல் ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மொபைலில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் கிளிக் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் ஆகிடும். அப்படி வந்து அந்த மொபைல் ஆக்சஸில் இல்லை அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை அனதர் வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள்கிட்ட பேக்கப் கோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக்கப் கோடை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேக்கப் கோட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேக்கப் கோடை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு பேக்கப் கோட் தெரியல அப்படின்னா இதில் வந்து வாட்ஸ்அப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்றது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம போட்டிருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ இப்போ உங்களுக்கு கோட் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கோடை என்ட்ரு பண்ணாலே போதும். டேரெக்டாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆகிடும். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.